செவன்ஜி ரெயின்போ காலனில ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, அதுதான் இப்ப கரெக்டா இருக்குது. உனக்கு ஆடவும் வரல, பேசாம இருறானா கேட்கவும் மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி, உனக்கு கோச்சிங்கும் வரல, வாயை மூடிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எதுவும் சொல்லாம இருறானான்னு கேட்கவும் மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம போய்கிட்டு இருக்குது. யாரை பத்தி பேசுறோம் அப்படின்னா, த மச் அவைட்டட் வீடியோ. நம்ம சேனல்லயே ஒரு 2-3 பேர் தொடர்ந்து எல்லா வீடியோலயும் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்க ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, கம்பீர் அங்கிளுடைய ரோஸ்ட். அதான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு டி டாக்ஸ். இங்க போத்த சினிமா அண்ட் கிரிக்கெட்டை பத்தி பேசுவோம். இதுல எது பிடிச்சிருந்தா கூட நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா அங்கிள் ரோஸ்ட்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ன்ற போவே நம்ம ரீசெண்டா நிறைய வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், எப்படி வந்து அந்த ஒரு ஃபார்ம் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு. இதை வந்து அன்றே கணித்தார் கோலின்ற மாதிரி ஒரு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம டெஸ்ட்ல ஆடணும், இந்தியாவில வந்து ஆடணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வந்து வென்யூஸ் தான் வச்சிருக்கணும், அந்த குறிப்பிட்ட பிச்சஸ் வச்சிருக்கணும், நமக்கும் சரி அந்த வர ஆப்போனட்டுக்கும் சரி நம்ம இங்கே தான் விளையாட போகணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்பதான் வந்து நல்லா சேலஞ்சிங்கா இருக்கும், அதுதான் வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும் சொல்லியிருந்தாப்ல. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் நான் பண்ணுவேன்ற மாதிரி சம்பந்தமே இல்ல கிரவுண்ட்ல சம்பந்தமே கைண்ட் ஆஃப் பிச்சர்ஸை கொடுத்து அதுக்கு வந்து ஆப்போனன்ட் டீம் வந்து திணறாங்களோ இல்லையோ, நம்ம டீம் தான் ஃபர்ஸ்ட் திணறாங்க. ஏன் அப்படி கொடுக்குறீங்கிறதா என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. ஆக்சுவலா நீ அது வேலிடான பாயிண்ட் தான். 30 டெஸ்ட் சென்டர் நம்ம டெஸ்ட் மேட்ச் கிரவுண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியால இருக்குது. அவ்வளவு எதுக்கு 30வது சென்டர் வந்து இன்னைக்கு இந்த மேட்ச் ஆனா கவுஹாத்தி அவ்வளவு தேவையே இல்ல. ஒரு ஓகே, ஊருக்கு ஒரு போர்டு இருக்கு, போர்டுக்கு போர்டு ஒரு கிரவுண்ட் இருக்கு, அதை யூஸ் பண்ணோம்னா நீ T20 மேட்சஸ், பைலேட்டரல் சீரிஸ் நிறைய நடக்குது, ODI மேட்சஸ் நிறைய நடக்குது, அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் T20 சீரிஸ் என்னமோ டெஸ்ட் மேட்ச் மாதிரி அது 5 மேட்ச், டெஸ்ட் மேட்ச் 2 மேட்ச்ன்ற மாதிரி வைக்கிறானுங்க. சோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுனா கிரவுண்ட்ஸ் எல்லாம் அந்த இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் மேட்சஸ் வரும்போது ஸ்பெசிபிக்கா ஒரு 5 கிரவுண்டு இங்கதான் ஆட போறோம்ன்றது ஆப்போசிஷனுக்கும் தெரியணும், நமக்கும் தெரியணும். அதுக்கேத்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆயிப்போம், அவனும் ப்ரிப்பேர் ஆயிப்பான். அதுதான் ஃபேர் பேட்டிலா இருக்கும். ஆமா, இதுதான் வந்து நமக்கு நம்ம மாதிரி ஒரு டீமுக்கும், ஐ மீன் நம்ம நல்ல டீமா தான் இருந்திருந்தோம், பட் நம்ம மாதிரி ஒரு டீமுக்கும் இப்போ வந்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த மாதிரி டீமுக்கும் டிஃபரன்ஸ். அவங்க போனா நமக்கு தெரியும், மோஸ்ட்லி இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் ஆட போறோம் நமக்கு தெரியும். இங்கிலாந்து போனா இங்கதான் ஆட போறோம், அண்ட் வந்து இதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போனா இங்கதான் ஆட போறோம் நமக்கு தெரியும். ஆனா இந்தியாவுக்கு வரப்போ அப்படி கிடையாது. அவனுக்கு தெரியுதோ இல்லையோ, அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ, அவனுக்கு எப்படி இருந்தாலும் ப்ரிப்பேர் ஆகிறானுங்க ஒரு வாரத்துல. நம்ம ஆளுங்க தான் வந்து பேட்டிங் ஆட தெரியாம, பவுலிங் போட தெரியாம இந்த கவுஹாத்தியில வந்து என்ன சொன்னாங்க, இது வந்து ஒரு நல்ல பேட்டிங் சர்ஃபேஸா இருக்குன்ற மாதிரி உள்ளார வந்தாங்க. ஆனா அந்த பேட்டிங் சர்வீஸ்ல ஒரே ஒரு பவுலர் மார்க்கோ யான்சன், ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர், இந்த பக்கம் வந்து ஹார்மர் ஒரே ஒரு ஸ்பின் பவுலர் வச்சுட்டு மேட்சே முடிச்சுட்டு போயிட்டானுங்க. நம்ம ஆளுங்களுக்கு வந்து என்ன பண்றது, எப்படி பேட்டிங் ஆடுறது, எப்படி எந்த பக்கம் வந்து ஆஃப் சைட் கார்டு எடுக்கிறதா, லெக் சைட் கார்டு எடுக்கிறதா, எப்படி வந்து ஸ்ட்ரைட்டா ஆடணுமா, எப்படி இந்த பிச்சு டர்ன் ஆக போகுது, பால் டர்ன் ஆக போகுது, எதுவுமே தெரியல. அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து, நான் வந்து கியூரேட்டட் இந்த மாதிரி பிச்சு தான் நான் கேட்டேன், அவங்க அதுக்கு மாதிரி தான் கொடுத்தாங்க, பேட்ஸ்மேன் வந்து அப்ளை பண்ணி ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை ஒன்று சொல்லியிருந்தீங்க. வந்து சரி ஓகே, அது கூட ஒரு வகையில உண்மைதான், பேட்ஸ்மேன் வந்து அப்ளை பண்ணி ஆடணுன்றது ஒரு வகையில உண்மைதான் எந்த பிச்சா இருந்தாலுமே. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேட்டிங் கோச் என்ன பண்ணாரு, அங்கிருந்து ஓடி வந்து என்ன சொன்னாரு, இல்ல கியூரேட்டர் தான் அப்படி கொடுத்தாரு, நாங்க அப்படி கேட்கவே இல்லை அப்படின்னாரு அவரு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், உங்களுடைய அந்த மேனேஜ்மெண்ட்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் ஃபர்ஸ்ட் இல்ல. அப்படி இருக்கிறப்போ அது எப்படி பிளேயர்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆனாதான் அவங்க அதுக்கு எதுவுமே ட்ரைனிங் எடுக்க முடியும். ஸோ பிளேயர்ஸை மட்டும் பிளேம் பண்ணி, எஸ் அஃப்கோர்ஸ் பிளேயர்ஸ் மேலேயும் தப்பு இருக்கு, பட் அது அதுக்கு நம்ம கடைசியா வரும். அதுக்கு முன்னாடி இந்த மேனேஜ்மெண்ட் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய டிசாஸ்டர்னு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேம் ஷுட் கோ டு கம்பீர் அண்ட் இஸ் மேனேஜ்மெண்ட். கம்பீர் பேச வேணாம், அஜித் அகர்கரும் தான், அந்த ஆளும் தான். அவன் நைஸா அந்த ஆளோட பேரை வந்து எல்லாம் மறந்துடுறாங்க. அகர்கரும் தான் பெரிய மிஸ்டேக் இங்க. ஒரு டெஸ்ட் டீம் செலக்ட் பண்றீங்க, அதை எப்படி அப்ளை பண்றீங்கன்றத நீங்க தான் யோசிக்கணும். இப்போ வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு நீங்க அவ்வளவு சான்சஸ் தரீங்க, ஓகே, அவர் கடைசியா ஆஸ்திரேலியால ஒரு செஞ்சுரி அடிச்சார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் பெருசா ஆடல. அப்படி இருக்கும்போது அவர் அதை யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை. அந்த ஆஸ்திரேலியா ஒரு 100 அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இன்ஜுரின்னு போனாரு, அதுக்கப்புறம் திருப்பி வந்தாரு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் அவர் ஒரு பெரிய நாக்கு இல்ல, ஒரு 30 ஒரு 40 இல்ல, வாஷிங்டன் சுந்தர் அளவுக்காவது ஒரு 40 ஒரு 30 ஒரு 20 அந்த மாதிரி அவர் அடிக்கவே இல்லை. நீங்க இப்படிதான் தர போறீங்க. அது பவுலிங்ல பார்த்தாலும் ஒரு 14 ஓவர்ஸ் மேக்ஸிமம் தரீங்க, இல்ல 3 ஓவர்ஸ் தரீங்க, இல்ல 10 ஓவர்ஸ் தரீங்க. நீங்க இப்படிதான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டரை யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க இன்ஜுரி ப்ரோன் எல்லாம் பார்க்காம ஹர்திக் பாண்டியாவே உள்ள வந்து வைக்கலாமே. நீங்க 14 ஓவர் கொடுக்கறதுக்கு அவர் ஒன்னும் அவ்வளவு இன்ஜுரி ப்ரோன் ஆக போறது இல்ல, பேட்டிங் அவர் ஆடிதான் ஆகணும். சோ நீங்க ஹர்திக் பாண்டியாவே எடுத்துட்டு வரலாமே. எதுக்கு நீங்க வந்துட்டு நிதிஷ் குமார் ரெட்டின்ற மாதிரியான ஒரு பிளேயரை கூட்டு வந்து அவரும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, ஓவர் சரி இன்ஜுரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுனால பாத்தீங்கன்னா அப்புறம் ஓவர்ஸ் ரேட்டும் கம்மியா தான் தரீங்க. 14 ஓவர்ஸ் பர் இன்னிங்ஸ்னே வச்சுக்கீங்களேன். 14 ஓவர்ஸ் ஒரு டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். இந்த 14 ஓவர்ஸ் கூட போட முடியாத அளவுக்கு ஹர்திக் பாண்டியா வந்து வீக்கா இல்ல. சோ நீங்க அவரே எடுத்துட்டு வந்தா பேட்டிங் இன்னும் உங்களுக்கு நல்லா டீப்பனா இருக்குமே.
14 ஓவர்ஸ்லாம் இல்ல. போன மேட்சோ இல்ல இந்த மேட்சோ ஏதோ ஒரு இன்னிங்ஸ்ல 4 ஓவர் தான் கொடுத்தாங்க. 4 ஓவர் தான் பதுக்கே வச்சிருந்தானுங்க. எதுக்கு வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. பேட்டிங்லயும் கடைசியா இறக்கி விடுறானுங்க, பவுலிங்லயும் 4 ஓவர் கொடுக்குறானுங்க. ஜாலியா இருக்கான் நிதிஷ்குமார் ரெட்டி தான். இருந்தா நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஏன் இந்த மாதிரி ஒரு கேவலமா அந்த பிச் செலக்ஷன்ல இருந்து கிரவுண்ட் செலக்ஷன் இது கேவலமா பண்றானுங்கன்றது அது ஃபர்ஸ்ட் ஒன்னும் புரியல. அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. அடுத்தது பிச் நம்ம சொன்ன மாதிரி பிச் வந்து செலக்ட் பண்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து பேட்ஸ்மேன் அப்ளை பண்ணி ஆடணும்னு சொல்றோம்ல. அதுதான் எனக்கு அடுத்த கேள்வி. நம்ம வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்தியன் பிளேயர்ஸ் வந்து நல்லா ஸ்பின் ஆடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு கட்டத்துல பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆகி இப்போ ஒரு கட்டத்துல வந்து இப்போ ரவி சாஸ்திரி ஏரா, கோலி ஏரா, இந்த மாதிரி ரோஹித் சர்மா ஏராலாம் பார்த்தா அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா ஆட ஆரம்பிச்சோம். அது நீ பவுன்சர்ஸ் போட்டாலும் சரி, நல்லா ஷார்ட் பால் போட்டாலும் சரி, அது 6-4 அடிக்க ஆரம்பிச்சோம். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் நம்ம நல்லா வருது. ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்துலாம் போய் நல்லா விளையாண்டோம். ஸோ இப்போ பார்த்தா அப்படின்னா நீ ஃபாஸ்ட் பவுலிங் பிச் கொடுத்தாலும் ஆட தெரியல. இப்போ மார்க்கோ ஜான்சன் வந்து பவுன்சர் போட்டுக்கிட்டே இருந்தா அதுல அவுட் ஆகிக்கிட்டே இருந்தானுங்க எல்லாருமே. இன்னொரு பக்கம் ஹாமர் வந்து ஸ்பின்னு போடுறான். ஹாமர் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் புதுசு. அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல அவர் வந்து 1000 விக்கெட் எடுத்திருக்காரு, அது வேற விஷயம். பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஹீஸ் நியூ தான் அவரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர்கிட்ட வந்து விக்கெட் நீ பாட்டு வாரி வாரி வழங்கிட்டே போயிட்டு இருக்க. இதே மாதிரி தான் நியூசிலாந்து டீமும் வந்தப்போ அஜாஸ் பட்டேல் கிட்டயும் சாண்ட்னர் கிட்டயும் விக்கெட் கொடுத்து நீ பாட்டில் போயிட்டு இருந்த. இப்போ நம்ம பேட்ஸ்மேனுக்கு எனக்கு என்ன கேள்வினா, உனக்கு ஸ்பின் ஆட தெரியுமா இல்ல ஃபாஸ்ட் பவுலிங் பேசஸ் ஆட தெரியுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஸ்பின் ஆடுறது ஃபாஸ்ட் பவுலிங் ஆடுறதுலாம் இல்ல, பேட்ஸ்மேனா ரெண்டுமே ஆடணும். எது இன்னும் கம்ஃபர்டபுளா ஆடுறாங்கன்றதுதான் பேச்சு. அதுதான் ரெண்டுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டேங்குது. அதுதான் என் கேள்வி. அப்பனா நீ இன்னும் வெல் எக்யூப்ட் ஆகல, நீ வேற யாராவது எடுக்கணும். அப்படிதான். அதுதான் வந்து இப்போ ரீசெண்டா எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீ வந்து பிளேயர்ஸை பேக் பண்றது பிரச்சனை இல்லை, ஆனா தப்பான பிளேயர்ஸை டெஸ்ட்டுக்கு பேக் பண்ணிக்கிட்டு இருக்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஐபிஎல் இருந்து வந்த ஒரு ஆளு. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் வந்து நல்லா ஆடி இருக்காரு, ஆனா நீ வந்து நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 இறக்கி விட்டுருக்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா உனக்கு சர்ஃப்ராஸ் கான் மாதிரி, உனக்கு வந்து அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி ஆளுங்கலாம் வந்து இவரு ருத்ராஜ் கைக்வாத் மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து ரன்னு குமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க டொமஸ்டிக்ல. அவங்கள நீ உள்ளார கூட்டு வர மாட்டேங்கிற. ஸோ இப்படி இருக்கிறப்போ எந்த பிளேயர்ஸை நீ பேக் பண்ணணுமோ அந்த பிளேயர்ஸை பேக் பண்ணாம, டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களை வந்து பேக் பண்ணாம நீ தப்பான பிளேயர்ஸை உட்காந்து பேக் பண்ணிட்டு இருந்தா இதுதான் நிலைமை. முக்கியமா கேஎல் ராகுல், அவரை பத்தி தான் பெரிய கன்சர்ன் வச்சிருக்காங்க. 35 தான் வச்சிருக்காரு ஆவரேஜ். கிட்டத்தட்ட 60 மேட்ச் பிளஸ் ஆடி இருக்காரு, 35 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் ஹி இஸ் கிளாசி, அஃப்கோர்ஸ் அவருக்கு டேலண்ட் இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல ஆட மாட்டேங்கிறாரோ அப்படின்றது வந்து, கன்சிஸ்டன்டா ஆட மாட்டேங்கிறாரோ அப்படின்றது மிகப்பெரிய கன்சர்னா இருக்குது. அதுதான். ஏன்னா கேஎல் ராகுல் வந்துட்டு இந்த மேட்ச் அவுட் ஆனதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. அழகா டேர்ன் ஆகுது. நீ அவ்வளவு அழகா நம்ம ஆடி பார்த்திருக்கோம் ஸ்பின்ன கேஎல் ராகுல். அப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு ஸ்பின்னர் கிட்ட, அதுவும் ஹார்மர் வந்து ஓகே அவர் டெபியூ ஆனது 2015 ஆயிருக்கிறாரு. ஆனா இப்பதான் அவருக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சு, டீம்ல இடம் கிடைச்சு, உள்ள இப்பதான் செட் ஆயிருக்கிறாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு பவுலர் கிட்ட நீங்க ஈஸியா உங்க விக்கெட்டை த்ரூ அவே பண்ற மாதிரி, உங்களுக்கு தெரியும் ட்ராக் எப்படி இருக்குன்னு, எவ்வளவு ஸ்பின் ஆகும், என்ன ஆங்கிள் இருக்கணும். இப்ப ஒன்னும் அது ஒன்னும் ஒரு கிராக்ல பட்டு டர்ன் ஆகிற பால் இல்ல, அது கரெக்டா எங்க குத்தி எங்க தெரியும் அந்த பால் தான். நீங்க அழகா ஆடி இருக்கலாம், அதை இதுக்கு முன்னாடி ஆடி நாங்க பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஏமாற்றமான சிச்சுவேஷன்ஸை நீங்க உருவாக்கி தரது உங்க மேல இருக்கிற ஒரு கன்சர்னை குறைக்குது. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம ஜிஜி வாம்ஸோடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி தான். அதுவும் செகண்ட் மேட்ச்க்கு அப்புறம் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருந்தாருல, அதுல வந்து அவருடைய கோச்சிங் பொசிஷனை பத்தி கேட்டிருந்தாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, பிசிசிஐ தான் முடிவு பண்ணணும், அது நான் முடிவு பண்றதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் வந்து நியூசிலாந்து லாஸை பத்தி தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ரொம்ப திமிரா ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. எல்லாம் வந்து நியூசிலாந்து லாஸை பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க, ஆனா நான் தான் போயிட்டு இங்கிலாந்துல 2-2 சொல்லி டிரா பண்ணி கொண்டு வந்தேன். நான் தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து என் டீம் தான் ஜெயிச்சது, நான் கொண்டு போன டீம் தான் வந்து ஏஷியா கப் ஜெயிச்சது அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிரா வந்து பேசியிருந்தாரு. அந்த திமிரான பேச்சுக்கான உங்களுடைய பதில் என்ன? அது அந்த அவர் வந்து எதுக்கு அப்படி பேசணும்னே தெரியல. நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன். அப்ப நீயும் தானே இதையும் தானே நீ தானே பண்ணிருக்கிற. நியூசிலாந்து சீரீஸ் லாஸும். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் ஹோம்ல, இதுக்கு முன்னாடி ராகுல் டிராவிட் ஆடி இருக்காரு கோச்சா, ரவி சாஸ்திரி ஆடி இருக்காரு கோச்சா, இவங்கெல்லாம் அனில் கும்ப்ளே கூட ஆடி இருக்காரு. அனில் கும்ப்ளே கூட சுமாரா பண்றாரு. இதுக்கு அப்ப இவங்கெல்லாம் பண்ணாத ஒரு லைக் ஒரு எப்படி சொல்றது, டிகிரேடிங் திங்க நீ பண்ணிருக்கனா, அப்ப அது ஒன்ன சொல்லதானே செய்வாங்க. அதை அக்செப்ட் பண்ணாம என்ன தப்பு இருக்கு? ஆமா இப்பதான் நீ சொன்னதுல ஒரு பாயிண்ட், இது இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான டீம் இப்பதான் செட் ஆயிட்டு வருது, அதனால இது பண்ணணும்னு சொல்றதோட நிறுத்திக்கணும். நியூசிலாந்து சீரீஸ் ஆமா அப்ப வந்து அது எவ்வளவு கைண்ட நீதா பதில் சொன்னமோ அவ்வளவு சொல்லணும். நீ தோத்துட்டு நீ திமிரா பதில் சொன்னா யாரும் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. உன் மேல தப்பு இருக்கு. சில ஏரியாஸ் நாங்க இன்னும் பெட்டரா பண்ணணும், சில பிளேயர்ஸ் நாங்க இன்னும் ட்ரெயின் பண்ணி உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பேசு. நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன், நீ இதையும் தான் பண்ணிருக்க. நியூசிலாந்து லாஸும் ஒன்னாலதான், சவுத் ஆப்பிரிக்கா லாஸும் ஒன்னாலதான்.
இது எங்க கொண்டு போய் 25 வருஷத்துக்கு கழிச்சு ஒருத்தன் வந்து கப் அடிச்சுட்டு போறான் இந்தியால. விஷயம் ஒயிட் வாஷ். ஒயிட் வாஷ். நம்ம ஜெயித்ததெல்லாம் யார் தெரியுமா? வெஸ்ட் இண்டீஸையும் பங்களாதேஷ் கூட ஜெயிச்சிருக்கோம். அதாவது இந்த கம்பீர் வந்து கோச்சிங்கா ஹெட் கோச்சா எடுத்ததுல இருந்து கிட்டத்தட்ட 16 மேட்ச்ல 9 மேட்ச் தோத்துருக்கோம், 7 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அது 4 மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட 2, பங்களாதேஷ் கூட 2 வந்துருச்சு, இங்கிலாந்து கூட 2, ஆஸ்திரேலியா கூட 1. அதுலயும் வந்து இங்கிலாந்து கூட வந்து டிரா ஆச்சு, ஆஸ்திரேலியா கூட 3-1 தோத்தோம். போய் ஆஸ்திரேலியா போய் தோத்துட்டு வந்தோம். இதுல என்னன்னா அவர் சொல்றாருல சாம்பியன்ஸ் ட்ராஃபி நான் ஜெயிச்சேன், ஏசியா கப் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு. அது நான் வந்து பிளேயர்ஸ் நல்லா விளையாண்டாங்க, கண்டிப்பா அதுக்கு நான் வந்து சொல்லல. திலக்கம்மாவுடைய ஃபைனல்ஸ்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அண்ட் இங்கிலாந்துல வந்து நம்ம ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், கில்லி இவங்க மாதிரி எல்லாம் பேட்டிங் பண்ணது, நல்லா பவுலிங் போட்டாங்க, நல்லாவே ட்ரை பண்ணாங்க. ஆனா நம்ம எந்த கிரேட்ல ஆடுறோம்னு ஒண்ணு இருக்குல்ல, யார் கூட ஆடுறோம்னு ஒண்ணு இருக்கு, அது பொறுத்து தான் நம்ம நல்லா விளையாண்டோமா இல்லைன்றது தெரியும். ஏசியா கப்ல யார் விளையாண்டா? பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். பாகிஸ்தான் எவ்வளவு பெரிய டீமுங்க, சல்மான் அலி ஆகா வந்து எவ்வளவு பெரிய கேப்டன்சி பண்ணி. ஆமா, பும்ரா 6 பால் 6 6 அடிப்பாங்களா சொன்னாங்களா, அந்த மாதிரி ஒரு பிளேயர் தானே அவரு. அந்த பாகிஸ்தான் கூட ஆடிட்டு, பங்களாதேஷ் கூட ஆடிட்டு, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் கூட ஆடிட்டு படுமட்டமான பாகிஸ்தான் கூட தட்டி தடுமாறி. ஆனா வேர்ல்டு கப்ல நம்ம அடிச்ச ஆஸ்திரேலியா கூட அந்த ஏசியா கப் அடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு கப்பை நம்ம அடிச்சிருக்கோம்ல. கரெக்ட் தான். ஆஸ்திரேலியா அடிக்கல, நியூசிலாந்து அடிக்கல, சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கல, இங்கிலாந்து அடிக்க, கிரிக்கெட் கண்டுபிடிச்ச இங்கிலாந்துக்காரனே என்ன அந்த கப் அடிக்கலடா என்னதான். சோ அப்படி இருக்கிறப்போ அந்த படுமட்டமான பாகிஸ்தானியும் கூட அப்படியே கஷ்டப்பட்டு திக்கி திணறி ஜெயிச்சோம். சரி ரைட். சாம்பியன்ஸ் ட்ராஃபி அந்த டீம் யார் ரெடி பண்ணுது? அதுக்கு முன்னாடி இருந்த கோச் டிராவிடும், ரோஹித் சர்மா இவங்க எல்லாம் சேர்ந்து ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி வச்சதா சூப்பரான டீம் அது. அதை எடுத்துட்டு போய் இதால் ஜெயிச்சது, இவருக்கெல்லாம் கிரெடிட் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இங்கிலாந்து கூட ஜெயிச்சதை வந்து ஜெயிக்க கூட இல்ல, டிரா பண்ணதை பயங்கர பெருமையா பேசிட்டு இருக்கோம், பயங்கர பெருமையா பேசிட்டு இருக்காப்ல. என்ன அது வந்து பாதி பேர் இன்ஜுரி ஆகி போயிட்டே இருந்தாங்க, ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஒவ்வொரு ஆள் இன்ஜுரி ஆகி போயிட்டே இருந்தாங்க. யோஃப்ராஜ் எல்லாம் லேட்டா தான் ஜாயின் பண்ணாப்ல, மார்க்வுட் எல்லாம் பெருசா இல்லவே இல்லை இந்த மேட்ச்ல. ஆனா அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா ஃபுல் ஃபோர்ஸா இருக்கிற, ஃபுல் ஸ்குவாடோட இருக்கிற இங்கிலாந்து டீம் ஆஸ்திரேலியாக்காரன் சீப்பான அடிச்சுட்டு போயிட்டான். சோ அதுதான் அவன் இப்ப இருக்கிற WTC சைக்கிள்ல அவன் நமக்கு கீழே இருக்கான், அவன் நம்மள விட கேவலமா ஆடிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் நம்ம 2-2. நம்ம நல்ல டீமா இருந்தா ஆஸ்திரேலியாக்கார மாதிரியோ சவுத் ஆப்பிரிக்காக்கார மாதிரியோ அவனை ஈஸியா அடிச்சு போட்டு போயிட்டே இருந்திருப்போம். சோ நம்ம வந்து சூப்பராலாம் விளையாட கிடையாது. சோ இந்த கிரெடிட்லாம் அவருக்குலாம் போவே கூடாது. அவர் நினைச்சுக்கிறாரு நான் இவ்வளவு பண்ணேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, நியூசிலாந்து கூட போனது வந்து டிஃபரெண்ட் டீம், இது வந்து டிஃபரெண்ட் டீம், அதனால அதையும் நீ கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு. ரெண்டுத்துக்கும் நீ தானே கோச்சா இருந்த, ரெண்டுமே இந்தியன் டீம் தானே. என்னமோ அப்ப என்னமோ ஆஸ்திரேலியா டீமுக்கு கோச் மாதிரி, இப்ப என்னமோ இந்தியன் டீம் கோச் மாதிரி பேசிட்டு இருக்க. ரெண்டுமே இந்தியா டீமும் உன் தலைமை கீழே தானே போச்சு. அப்போ உன்ட்ட தான் கேள்வி கேட்பாங்க, வேற யார்ட்ட கேள்வி கேட்பாங்க? அது மட்டும் இல்லாம டிரான்சிஷன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த டிரான்சிஷன் வார்த்தை மேலதான் எனக்கு நம்பிக்கை கிடையாது, இந்த டீம் வந்து பிட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி டூர்ல வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து இது வந்து டிரான்சிஷன் பீரியட்ல இருக்குது, ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எது டிரான்சிஷன்லாம் எது சார்? இப்போ ஸ்ரீலங்கா வந்து கிரிக்கெட் டீம் வந்து ஒரு ஃபேஸ்ல இருக்கு, இதுதான் டிரான்சிஷன். அவங்களுக்கு வந்து பிளேயர்ஸே கிடையாது. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து ஒரு ஃபேஸ்ல இருக்குல்ல, அவங்க தான் இப்போ டிரான்சிஷன் பீரியட்ல இருக்காங்க. பாகிஸ்தான் டீம் இருக்குல்ல, அவங்க தான் இப்போ டிரான்சிஷன் பீரியட்ல இருக்காங்க. சோ இதெல்லாம் தான் டிரான்சிஷன் பீரியட் தவிர இந்தியாக்குள்ள டிரான்சிஷன் பீரியட்லாம் ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட அடுத்தடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து அவ்வளவு குவாலிட்டியா இருக்காங்க. டிரான்சிஷன் சொன்னா தெரியுமா, அந்த இடத்துல எனக்கு கேள்வி வந்துச்சு. டிரான்சிஷன் பீரியட்னு ஒண்ணு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு இந்த டைம்ல கிடையவே கிடையாது. அப்படி நீ டிரான்சிஷன் பண்றனா அது நீயா தான் பண்ணிக்கிட்டது. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் நீயா இறக்கி விட்டுட்டு நீயாவே, அதாவது மண்ணள்ளி தானே தன் தலையில் கொட்டினார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேஸ் தான் கம்பீருக்கு இருக்குது. இவங்களே அனுப்பி விடுவாங்களாம், அப்புறம் இவங்களே இந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்களா. எதுக்கு அனுப்பணும்? அஸ்வின் எதுக்கு ரிட்டையர் ஆக வைக்கணும்? கோலி எதுக்கு ரிட்டையர் பண்ண வைக்கணும்? ரோஹித் எதுக்கு ரிட்டையர் பண்ண வைக்கணும்? யாரு அவங்க எல்லாம் நீ அந்த இங்கிலாந்து சீரீஸ்லயாவது பாத்துருக்கணும். ஆமா, அங்கேயே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணனா தூக்கிடு, பிரச்சனையே. ஆமா ஆமா. அதுவும் அவங்க யாருமே வந்து அவங்க வந்து ஒரு 45-42 வயசு ஆயிடுச்சு, இல்லப்பா என்னால இதுக்கு மேல விளையாட முடியாது, 5 நாள் டெஸ்ட்லாம் விளையாட முடியாது, நான் ஷார்ட்டர் ஃபார்ம் விளையாண்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களால ஒன்றும் போல. ரோஹித் சர்மாக்கும் சரி, கோலிக்கும் சரி டெஸ்ட்டை விட்டு போறதுக்கு விருப்பமே கிடையாது. அஸ்வினுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. எல்லாருமே பாதி சீரீஸ்ல கிளம்பி போறாங்க. டக்கு டக்குன்னு இந்த ஸ்பேன் ஆஃப் ஒரு 1 மந்த்துக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு 3 லெஜெண்ட், ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் அஸ்வின், இவங்க மாதிரி 3 பேரும் கிளம்பி போயிறாங்க. ஓகே, ரோஹித் சர்மா வந்து ஒயிட் பால்ல பண்ண அளவுக்கு ரெட் பால்ல பண்ணல அப்படின்னா கூட ஹீ இஸ் எ லெஜெண்ட், அவருக்கும் ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குல்ல, அதை இங்க கொடுக்கல. ரஹானேவுக்கும் புஜாராவுக்கும் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் கிடையவே கிடையாது. ரஹானேவே பல டைம் வெளியே வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து பிளேஸ் கொடுங்கன்னு சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனா அவங்ககிட்ட வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லவே இல்லைன்னு. அப்போ இந்த மாதிரி 5 லெஜெண்டை நீ காணாம ஆக்கிட்டு அது மட்டும் இல்லாம அவங்கள தவிர மீதி இருக்கிற டிசர்விங் பிளேயர்ஸ், ஷமி அவரும் ஒரு லெஜெண்ட், அவர் எங்க போனாலும் தெரியல, அவரை காண அடிச்சிட்டாங்க. சர்ஃப்ராஸ் கான், ருத்ராஜ் கெய்க்வாடு, சாய் சுதர்ஷன், கருண் நாயர், கலீல் அகமது, சஞ்சு சாம்சன், படிக்கல், அபிமன்யு ஈஸ்வரன், இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ரிங்கு சிங்லாம் நல்லா டொமஸ்டிக்ல வந்து அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி
ரஜத் பத்திதார். ரஜத் பத்திதார் இந்த ஏகப்பட்ட பேரு வெல் டிசர்வ் பிளேயர்ஸ் டெஸ்ட் ஆடணும்னு சொல்லி வந்திருப்பாங்கல்ல, அவங்களால நீ ஒண்ணுமே மதிக்கவே இல்ல. இந்த மாதிரி ஆட்களை வந்து மதிக்காம வச்சுட்டு ஈவன் சாய் சுதர்ஷன் கருணா இருக்கலாம், ஒரு சீரிஸ் 2 மேட்ச் அவ்வளவுதான், நீ கிளம்பு முடிஞ்சு அப்படி சொல்லி அமுச்சு விட்டுட்டு யாரை வச்சுட்டு டிரான்சிஷன் பண்ணிட்டு இருக்க. கரெக்ட். ஆமா, அதுக்கப்புறம் அவர் சான்ஸே தெரியல. சரி அவேல போய் ஆடணும், அதனால சான்ஸ் தெரியல. இப்போ ஹோம் சீரிஸ் தானே தரலாம்ல, நல்லா தானே ஆடிட்டு இருக்காரு. கரெக்ட். சோ டிரான்சிஷன்ற பேர்ல வந்து இவங்க நல்ல பிளேயர்ஸ் எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு, ஐ மீன் லெஜெண்ட்ஸ் எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு நல்ல பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு யாரை வச்சு நீ டிரான்சிஷன் பண்ணிட்டு இருக்கதான் எனக்கு சுத்தமா புரியாத ஒரு கேள்வியா இருந்துச்சு. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. அடுத்த கேள்வி, ஹோம் மேட்ச்ல வந்து நம்ம தோக்குற ஒரு விதம் இருக்குல்ல. லாஸ்ட் 6 மேட்சஸ்ல 4 வந்து தோத்துருக்கோம், 3 வந்து நியூசிலாந்து கூட, அண்ட் இப்போ வந்து 7ல வந்து 5 தோத்துருக்கோம். 3 நியூசிலாந்து கூட, இப்போ 2 வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்து தோத்துட்டோம். அது மட்டும் இல்லாம போன இதுல வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாம தவிச்சோம் தெரியுமா, 124 என்னமோ வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாம தவிச்சோம். அதுதான் இருக்கிறதே லோவஸ்ட் டோட்டல். இந்தியா வந்து சேஸ் பண்ண முடியாம தோத்தது வந்து அதான் இருக்கிற லோவஸ்ட் டோட்டல். ஆனா அப்படியே இந்த பக்கம் வந்து சரி லோவஸ்ட் செட் பண்றேன் அப்படின்னா இப்போ ஹையஸ்ட் செட் பண்ணணும்ல, 408 ரன்ஸ் தோத்துருந்தாங்க. இருக்கிறதுல இந்தியா வந்து ஹையஸ்ட் மார்ஜின்ல தோத்தது, அது இந்தியன் சாயில தோத்தது இந்த மார்ஜின் தான். ஸோ இந்தியா ஒரு இடத்துல நம்ம எப்படி வந்து ஆஸ்திரேலியால போயிட்டு ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கிறது ஒரு பெருமையா பார்த்தோமோ, இங்கிலாந்துல போயிட்டு இங்கிலாந்து ஜெயிக்கிறது ஒரு பெருமையா பார்த்தோமோ, அந்த மாதிரி இந்தியாவில வந்து இந்தியாவை அடிக்கிறதுன்றது அவ்வளவு கஷ்டமான விஷயம். அது நிறைய டைம் பீடாக் வந்து சொல்லிட்டே இருந்திருப்பாரு. சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல நான் இருந்தப்போ வந்து எங்களை வந்து அசிங்கப்படுத்தி அமிச்சாங்க, 3-0 வச்சு ஒயிட் வாஷ் பண்ணி அமுச்சு விட்டாங்க எங்களை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஈவன் ஆஸ்திரேலியாவுக்கும் சரி இங்கிலாந்துக்கும் சரி நம்மள வந்து நம்ம சாயில ஜெயிக்கிறது பெரிய விஷயம். 2 மேட்ச் தான் நம்ம தோத்துருந்தோம், எனக்கு தெரிஞ்சு 7-8 வருஷத்துல 2 மேட்ச் தோத்துருந்தோம். அப்படி இருக்கிறப்போ அதையும் வந்து காலி பண்ணிட்டாங்க, ஏன்றதுதான் கேள்வி. டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கும்ல, அப்படிதான் இருக்கும். தேவையில்லாத இன்க்ளூஷன்ஸ், தேவையில்லாத எக்ஸ்க்ளூஷன்ஸ். இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த பிளேயருக்கு இந்த ஸ்பாட் தாண்டா, இதாண்டா என்னோட ரோலு, நான் இதுக்கப்புறம் எப்படி சொல்றது, இப்ப டீம் என்ன இங்கதான் இறக்கி விட போகுது, அதுதான் என்னோட ரோலா, அங்க இருந்து அதோட ரோல் என்னவோ நான் அதை டேக் ஓவர் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு 100 ரன், அங்க இருந்து ஒரு 50 ரன், விக்கெட் வந்துச்சுன்னா விக்கெட் பார்ட்னர்ஷிப் பில் பண்ணிட்டு ஒரு 50 டாட் பால். இப்ப சாய் சுதர்ஷன் போன மேட்ச் ஆடினது நல்ல நாக்கு, சூப்பர் நாக்கு. ஆனா 15 ரன் 130 பால் தான் எடுத்தாரு. ஆனா அவரால அதை கன்வெர்ட் பண்ண முடியல, ஏன்னா அந்த சைடு விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கு. ஆமா, கரெக்ட் தான். அவருக்கான சான்ஸ் நீ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கொடுக்கல, ஸ்ட்ரைட்டாவே அவர் நல்லா தான். அதான் சொல்றேன், அதுக்கு முந்தின சீரிஸ் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆனாங்கன்னு நினைக்கிறேன், 70 என்னமோ அடிச்சாரு, 70 ரன் என்னமோ அடிச்சாரு கடைசி இன்னிங்ஸ் அவர் ஆடும்போது. நீ தூக்கிட்டு வந்து திருப்பி இப்ப சான்ஸ் கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருக்குமே அவன் இப்ப ரிஷப் பண்ணிட்டு தைரியமா பேட்ட விடுவான், ஏன்னா அவன் என்னதான் பண்ணாலும் அவன் டீம்ல இருப்பான்னு அவனுக்கு தெரியும். அவன் கேவலமா ஆனாலும் அவன் டீம்ல இருப்பான்னு அவனுக்கு தெரியும். கரெக்ட். ஆனா இதே வந்துட்டு ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி பண்ணுவானா மாட்டான், இதே வந்து ஒரு சாய் சுதர்ஷன் பண்ணுவானா மாட்டான். டீமுக்கு அடாப்ட் ஆகி ஆடுறது வேற, பொசிஷன்ஸை நான் அடாப்ட் பண்ணி ஒரு மேட்சுக்கும் மாத்தி ஆடுறதுன்றது வேற. அதாவது டீமுக்காக ஆடுறதுன்றதே இங்க கிடையாது. இப்ப எல்லாருமே அவங்க பொசிஷனுக்காக தான் ஆடிக்கிறாங்க. எவ்வளவு பயந்து ஆடுறாங்கன்றது அவங்க பாக்குறப்பே நமக்கு தெரியும். ஓகே, டீம் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான பொசிஷன்ல இருக்கு, நான் தைரியமா ஆடுறேன் அப்படின்னு ஆடல. ஐயோ இந்த மேட்ச் இந்த இன்னிங்ஸ் நான் விட்டேன் அப்படின்னா அடுத்த இன்னிங்ஸ்ல நான் இருக்கவே மாட்டேன், அடுத்த மேட்ச்ல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் ஆடுறாங்க. பீட் சாய் சுதர்ஷன், பீட் த்ருவ் ஜுரேல், பீட் யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்கவுங்க பொசிஷனை காப்பாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இது வந்து ஒரு T20 மேட்ச்ல வந்து ஓகே, ஒரு 5 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் பட்டுரும்பா, ஒரு 3 மேட்ச் ஒரு 20 ரன் அடிச்சா கூட அது ஒரு பெரிய இம்பாக்ட் தான். T20ல ஒரு 20 ரன் 30 ரன் அடிச்சா கூட ஒரு பெரிய இம்பாக்ட் தான். டெஸ்ட்ல அப்படி கிடையாது. உனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 சீரிஸ் 3 சீரிஸ் தேவைப்படும். இதுதான் வந்து டெஸ்ட் மேட்ச். நீ டொமஸ்டிக் ஆடுறது வேற, பட் வந்து உள்ளார வந்ததுக்கு அப்புறம் ஓகே இதான் பிரஷர், 5 நாள் ஒரு தரமான ஆப்போனன்ட் கிட்ட ஆடின அப்படின்னா இப்படிதான் இருக்குன்றது அந்த மேட்சஸ் ஆடதான் ஒருத்தனுக்கு புரியும். ஏன் நம்ம ரோஹித் சர்மா இஸ் எ லெஜெண்ட். ஒயிட் பால் கிரிக்கெட்ல அவர் வந்து அவருடைய ஃபார்மை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு, இத்தனை வருஷங்கள் ஆச்சு. சான்ஸ் கொடுக்கதான் இப்ப அவர் வந்து கிரேட்டஸ்ட் கேப்டன் சொல்றோம், கிரேட்டஸ்ட் ஓப்பனன்ட் சொல்றோம், ஹிட்மேன் எல்லா பேரும் கொடுக்கணும்னா ஏன்னா சான்ஸ் கிடைச்சது, திறமையை பாக்குறாங்க, ஒரு லாங் ரன் கொடுக்குறாங்க. சரி ஓகே, அவர் கொடுத்த அளவுக்கு இப்போ இருக்க முடியாது, நிறைய டேலண்ட் இருக்குது, கொடுக்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபேர் அமௌண்ட் ஆஃப் ரன் கொடுங்க, ஒரு 2 சீரிஸ் கொடுங்க. அவன் எல்லாத்துலயுமே எல்லா மேட்ச்லயும் முட்டை அடிக்கிறானா அதுக்கப்புறம் தூக்கி வெளியே போடு, அதுக்கப்புறம் அவனுக்கு சான்ஸே கொடுக்காத, போய் லைன்ல வா கடைசி நில்லுன்னு சொல்லு. ஆனா ஒரு இன்னிங்ஸ் பாக்குறது, 2 இன்னிங்ஸ் பாக்குறது, மாத்தி இறக்கி விடுறது, 11குள்ளேயே வந்து நீ வந்து மியூசிக்கல் சேர் ஆடிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து மோசமான விஷயமா தான் இருக்குது. இப்படி வந்து நீங்க வந்து மோசமா தோக்குறீங்க. அடுத்த கேள்வி எனக்கு இதுதான், இப்படி வந்து நீங்க மோசமா தோக்குறீங்க, உங்களுக்கு அசிங்கமா இருக்குது விளையாடுறதுக்கு. இதுல வந்துட்டு ஆப்போனன்ட் டீம் கேப்டன், அதாவது இஸ் அ சாம்பியன், ICC டெஸ்ட் சாம்பியன் ஜெயிச்ச ஒரு சாம்பியன், அவனை போயிட்டு டுவார்ஃப்னு கிண்டல் பண்றது,
அப்புறம் கமெண்ட்ரியில உட்காந்து ரவி சாஸ்திரி வந்து அவன் ஷூ சைஸ் என்ன, ஹார்மோனுடைய ஷூ சைஸை பாருங்க, அவன் வந்து நம்பர் 9 நம்பர் 10 இருக்கும், இவரோட வந்து நம்பர் 6 நம்பர் 7 இருக்கும்னு சொல்லி ஷூவை பத்தி பேசுறது. இது அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அவன் என்ன பண்ணா, அவன் 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 பேசவே இல்லை, அவன் எதுவுமே பண்ணல. அவன் கேப்டன்சில காமிச்சான், அவன் பேட்டிங்ல காமிச்சான், அவன் பிளேயர்ஸை வச்சு நிரூபிச்சான். அவன் பாட்டுல கிளம்பி போய்கிட்டே இருந்தான். அவனே வந்து கூட வந்து பும்ரா கிட்ட எல்லாம் எதுவும் பேசவே இல்லை. பும்ரா தோத்ததுக்கு அப்புறம் அவனா வந்து பேசுறான், சாரி நான் பண்ணது தப்பு தான், அவனா வந்து சமாதானப்படுத்திட்டான். இது உனக்கு அசிங்கமா இல்ல? நீ எவ்வளவோ ஜெயிச்சிருக்க, நீ பெரிய டீம் தானே, நீ வந்து ஒரு சின்ன டீம் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறன்றது கிடையாது, நீ எவ்வளவோ பாத்துருக்க, அப்புறம் எதுக்கு நீ அவனை போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. அது பண்ணதுதான் வாங்கி உட்கார வச்சானுங்களா, 2 மேட்ச் தோத்துட்டு உட்கார. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு T20 வேர்ல்டு கப்பும் தோக்கணும், தோத்துட்டு மூஞ்சி எங்கிட்டு போய் திருப்பிட்டு உட்காடுறானுங்கன்னு தெரியாது. அப்பதான் இவனுக்கு அந்த இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு சரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபேஸ் எல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா ஆடுவோன்ற மாதிரி ஆடுவானுங்க. வாஸ்தவமானதுதான். இப்போ வந்து மொத்த டீம் செலக்ட் பண்றாங்கல்ல, அதை பத்தின மொத்த கருத்து. பட் அதுக்கு முன்னாடி ரஹானே அண்ட் புஜாரா இவங்க 2 பத்தி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலாம். இல்ல, இந்த டைம்ல இவங்களுக்கு தேவைப்படுறது எக்ஸ்பீரியன்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 2 பேர். இப்ப ஜடேஜா இருந்தாரு, ஓகே, அந்த ஒரு ஆள்னால ஃபுல்லா எல்லாத்தையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போக முடியாது. அதனால ரஹானே இஸ் த ஒன்லி கோ ஃபார் யூ. சோ அவரை விட்டுறாதீங்க, எப்படியாவது எடுத்து ஆட வைங்க. அவரு எவ்வளவு கீழா ஆடி இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். சான்ஸ் கொடுங்க, இன்னும் 2 சீரீஸ் 3 சீரீஸ் கொடுங்க. அப்பயும் நல்லா விளையாடலாம், அவ்வளவுதான். இப்ப இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 7 மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த டெஸ்ட் சீரீஸ் ஆடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எதுவும் டெஸ்ட் சீரீஸ் இல்ல. அதுக்கப்புறம் ஃபுல்லா ODI, அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப் வருது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் சீரீஸ் வரும். அதுக்குள்ள ரஹானேக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, டொமஸ்டிக்ஸ் ஆடுங்க, எப்படி நீங்க ஆடுறீங்கன்ற பார்த்துட்டு உங்களை உள்ள எடுக்கிறத பத்தி நாங்க கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா வரும். அவரும் நல்லா ஆடிட்டு உள்ள வர்றதுக்கு பாப்பாரு. நீங்களும் உள்ள எடுத்தீங்கன்னா டீமுக்கு தான் நல்லது. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர் உள்ள ஆடுறது நம்ம டீமுக்கு தான் நல்லது. நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம இப்போ இந்தியா வந்து தோக்குறப்போ, அண்டர் கௌதம் கம்பீர் தோக்குறப்போ எல்லாரும் வந்து ரவி சாஸ்திரி அண்ட் கோலியை பத்தி நிறைய பேசுறாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்னால அவங்க 2 பேர் தான் பேசுறாங்க, ஏன்னா அவங்க கிரியேட் பண்ண இம்பாக்ட் அதிகம். அது என்னன்னா அவங்க ஜஸ்ட் ஜெயிச்சதுனால மட்டும் கிடையாது, அவங்க கிட்ட இந்த கிளாரிட்டினால. பேட்ஸ்மேன் ஆடுறான்னா பியூர் பேட்ஸ்மேன் ஆடுவான். அந்த பொசிஷன்ல நம்பர் 3ல நம்பர் 2ல நம்பர் 4ல பேட்ஸ்மேன் தான் வேணும் அப்படின்னா பியூர் பேட்ஸ்மேன் தான் ஆடுவான். அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் தான் ஆடுவான். நம்ம 9, 10, 11 வரானுங்க அப்படின்னா பும்ரா, ஷமி, இஷாந்த் சர்மா, இல்ல பும்ரா இல்லைன்னா ஹோம்ல பாத்தி அப்படின்னா உமேஷ் யாதவ், இஷாந்த் சர்மா, ஷமி, இல்ல புவனேஸ்வர் குமார், இப்படின்னு பியூர் பவுலர்ஸ் தான் ஆடுவான். அவங்ககிட்ட போயிட்டு நீ வந்து பேட்டிங் வந்து ஒரு 30 ரன் அடிச்சு கொடு, 40 ரன் அடிச்சு கொடுன்னு உட்காந்து கேட்டுக்க மாட்டான். அது அடிச்சா போனஸ். ஒரு டைம்ல பும்ரா அண்ட் ஷமி எல்லாம் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் எல்லாம் போட்டாங்க, அதெல்லாம் போனஸ். அது வந்து எதிர்பார்க்க மாட்டான். ஆனா பேட்ஸ்மேன் தான் பேட்டிங் வேலையை பார்க்கணும். எஸ் அப்கோர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஆல்ரவுண்டர் இருந்திருக்காங்க, ஜடேஜா மாதிரி ஆல்ரவுண்டர் இருந்திருக்காங்க, அஸ்வின் வந்து ஒரு பேட்டிங்ல வந்து ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஆனா எல்லா நம்பர் 11 வரைக்கும் எனக்கு ஆல்ரவுண்டர் வேணும், எல்லாருமே பேட்டிங் ஆடணும், எல்லாருமே பவுலிங் ஆடணும்னு எடுக்கிறப்போ இது T20க்கு ஒர்க் ஆகலாம், மேபி ஒன் டேக்கு வந்து ஓரளவு ஒர்க் ஆகலாம், ஆனா டெஸ்ட்ல ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்ஸ் வேணும், ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் வேணும். இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா இந்த நம்பர் 3ல ஏன் வந்து புஜாரா ரஹானே பத்தி நான் கேட்டேன் அப்படின்னா, இன்னும் இந்த நம்பர் 3ல அவங்க ஆடினாங்கல்ல அந்த பொசிஷனுக்கு ஆளே கண்டுபிடிக்கல, யாருமே இல்ல, ஒரு ஆல்டர்னேட் யாருமே இல்ல. அதுக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் அவ்வளவு, அதான் சாய் சுதர்சன் ட்ரை பண்ணாங்க, வாஷிங்டன் சுந்தர் ட்ரை பண்ணாங்க, கருணாயர் ஆடினாரு. இன்னுமே உனக்கு எத்தனை நீ ஒரு எனக்கு தெரிஞ்சு 15 மேட்சாவது ஆடி இருப்போம் அவங்க. கடைசியா இது இங்கிலாந்து சீரீஸ்ல இருந்து வச்சுக்கோங்க, 5 மேட்ச் 2 மேட்ச் இது ஒரு 2 மேட்ச், எனக்கு தெரிஞ்சு 9 மேட்ச் ஆச்சு. 9 மேட்சா நீங்க இன்னும் யாருன்னு ஃபைன் பண்ணி கொடுக்கல. இல்ல கம்பீரோட கம்பீர் கிட்டே பார்த்தா 16-17 மேட்ச் ஆடிட்டோம், இன்னும் கண்டுபிடிக்கல அவங்க. இன்னும் யார் நம்பர் 3 கண்டுபிடிக்கல. அது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் நம்பர் 3ன்றது. நம்பர் 3 நம்பர் 4 ஓகே, கில் வந்து டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்றது, ஓகே, அதை நம்ம பெருசா கண்டுக்க வேண்டாம். நம்பர் 3ன்றது ரொம்ப முக்கியமான ரோல், அது இன்னும் அவங்க ஃபைன் பண்ணல. அடுத்தது பார்த்தா அப்படின்னா இந்த 2 விக்கெட் கீப்பர் ஆடுறாங்க, த்ரூ ஜுவல்லர்லாம் ஆடுறாங்க, ரிஷப் பண்ட் ஆடுறாங்க. சோ இத பத்தின ஒரு கருத்து. அண்ட் அதை அப்படியே பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பை NKR. எனக்கு த்ரூவ் ஜுவல் நல்லா ஆடிட்டு இருக்காரு, ஆனா எனக்கு தெரியல ஏன் அவர் இன்கன்சிஸ்டன்டா இருக்கிறாரு. மேட்ச் சூப்பரா ஆனாரு, போன சீரீஸ் வெஸ்ட் இண்டீஸ்ல நல்லா ஆனாரு. வெஸ்ட் இண்டீஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு அவ்வளவு பெரிய ஆப்போனன்ட் இல்ல ஃபார் அஸ் ஆஃப் நவ், ஒரு பெரிய ஆப்போனன்ட் இல்ல. அதனால அவருக்கு எதிராக அவங்களுக்கு எதிராக நல்ல ஒரு ரெக்கார்டை வச்சுக்கிட்டாங்க. ஆனா சேலஞ்சுன்றது எப்போ வரும்னா, உனக்கு ஈக்குவலா இல்ல உன்னோட ஒரு பெஸ்ட் டீம் கூட போட்டு நீ கம்பீட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி வந்தாதான் அந்த ஒரு சேலஞ்சுன்றது வரும். அப்படி நீ சேலஞ்சை எதிர்கொள்றதுக்கு உனக்கு லைக் அந்த கட்ஸ் இருக்கணும், அங்க ப்ரூவ் பண்ணும் உன்னை.
இந்த டீமுக்கு எதிராக நான் அடிச்சு பாக்குறேன் பாடுறா அப்படின்ற மாதிரி ஆடணும். த்ருவ் ஜுரேல் அப்படி ஆடல. மேபி அவர் ஸ்மால் டீம்ஸ் கூட அடிக்கிறாரா, அப்படி பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா ஏ கூட தான் அவர் ஆடினார். 2 மேட்ச் 2 இன்னிங்ஸுமே அவர் செஞ்சுரி அடிச்சாரு. தெரியல அது எதனால அந்த கம்போஸ் இருக்க மாட்டேங்குது தெரியல. நிதிஷ்குமார் ரெட்டி அவுட் ஆனதால ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. இறங்கி சுத்துறது, கண்ணா பண்ணானே வந்து ரிவர்ஸ் ஷாட் எல்லாம் அடிக்கிறாரு. என்னடா பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ ஹி இஸ் நாட், அவர் வந்து ஃபிட், டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஃபிட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் முக்கியம். சிராஜ் மாதிரி ஃபிட்டா இருக்கணும், ரைட்டா? அந்த மாதிரி ஃபிட்னஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. ரெண்டாவது டெக்னிக்கும் ஒழுங்கா கிடையாது. ஏன்னா ஐபிஎல் வந்து டைரக்டா வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. டொமஸ்டிக்ல நல்லா ஆடுறவனை விட்டுட்டு ஐபிஎல் இருந்து கொண்டு வந்தா அப்புறம் எதுல T20 வச்சிருக்கீங்க? T20ல செலக்ட் பண்ணுங்க. அது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எதுக்கு டெஸ்ட்ல அப்புறம் எதுக்கு டொமஸ்டிக்ல வந்து அத்தனை மேட்சஸ் வச்சிருக்கீங்க, அத்தனை டிவிஷன் வச்சிருக்கீங்க, அதுல இருந்து ஏன்டா ஒருத்தனை கூட கொண்டு வர மாட்டீங்க? இதுல வேற பேச்சு போய் வந்து விராட் கோலி நீ போய் வந்து டொமஸ்டிக் ஆடு, ரோஹித் சர்மா நீ போய் டொமஸ்டிக் ஆடு அப்படின்ட்டு. டொமஸ்டிக் ஆடினவங்கள எவன் நீ எடுத்த, யாரை நீ எடுத்தன்னு எக்ஸாம்பிள் காமிச்சு நீ இவனை போய் விளையாட சொல்லிக்கிட்டு இருக்கன்றத எனக்கு புரியாம இருக்குது. நான் இன்னொன்னு சொல்லவா, எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் டீம்ல ஒரு ப்ராப்பர் இன்க்ளூஷனா இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயர் இதுக்கு முன்னாடி சூப்பரா ஆடி இருக்கிறாரு. ஹோம் சீரீஸ்ல நல்ல ரன் அடிச்சிருந்தாரு, நம்ம அதை பார்த்திருக்கோம். நடுவுல ஏதோ இன்ஜுரின்னு தான் அவர் டிராப் ஆனாரு. அதுக்குள்ள நிறைய பேர் உள்ள வந்து அது இதுன்னு ஆடிட்டு இருந்தானுங்க. ஒன் டவுன் ஆடுறதுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் ஆப் ஃபார் இட். யூ கேன் கோ ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த நெக்ஸ்ட் சீரீஸ். கண்டிப்பான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அவ்வளவு கீனா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், அவ்வளவு காமன் கம்போஸ்டா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இப்போதைக்கு அந்த ஒரு டீம்ல ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸோட ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்னா அது ஸ்ரேயஸ் ஐயரா தான் இருக்கும். கூட ரஹானே சேர்த்துக்கிட்டீங்க நடுவுல அப்படின்னா இட் வில் பி ஃபார் அண்ட் ஃபார் குட். அப்பயும் தோத்துச்சுன்னா தென் நீ கம்பீர், நீ சொல்லலாம் தைரியமா, நான் இவங்க எல்லாம் இது பண்ணி ஆடுவாங்கன்னு தான் நான் நம்பி எடுத்தேன், இவங்க ஆடல அப்படின்ட்டு. இப்பவே நீ வந்து சொல்ல முடியாது. சாய் சுதர்ஷனுக்கு அவ்வளவு சான்ஸ் தராங்க, ஓகே. ஆனா இன்னுமே அவருக்கு டைம் தேவைப்படுது. உண்மைதான் அது, கண்டிப்பா. ஆனா ஒரு டைம் வேணும், டைம் கொடுக்கணும். நீ இந்த WTC சைக்கிள் விட்டுட்டு அடுத்த WTC சைக்கிள் தான் நீ வந்து ஃபைனல்ஸ் போறதுக்கு பாப்ப. அந்த மாதிரி ஆயிடும் அப்புறம். அதே மாதிரி எனக்கு என்னன்னா இந்த ஆல்ரவுண்டர்ஸ் கூட்டு வராங்க. நான் சொன்ன ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய ஃபீல் பண்றாங்க அப்படின்னு. ஆல்ரவுண்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இவங்க ஆல்ரவுண்டர் தான் யூஸ் பண்றாங்களா? எக்ஸப்ட் ஜடேஜா. சுந்தருக்கு ஓவர் கொடுக்க மாட்டீங்க, நிதிஷ்குமார் ரெட்டிக்கு கொடுக்க மாட்டேன். நிதிஷ்குமார் அதுக்கு நீ ஒரு பியூர் பவுலர் எவனையாவது எடுத்துட்டு போயிடலாம், இல்ல ஒரு பியூர் பேட்ஸ்மேன் இன்சைட் எவனையாவது எடுத்துட்டு போயிடலாம். அதான் சொல்றல, நிதிஷ்குமார் ரெட்டிக்கு நீ அவ்வளவுதான் ஓவர் தர போறனா, அழகா ஹர்திக் பாண்டியா உள்ள போட்டு ஆடிட்டு போயிடலாம். பேட்டிங் நல்ல ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஃபீல்டிங் வேணும்னா கூட ஒரு சப்ஸ்டியூட்டை போட்டு விட்டுட்டு ஃபீல்டிங் நிக்க விட்டுட்டு அப்பப்ப வந்து பவுலிங் போட்டுட்டு போக வேண்டியதான். இவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம உள்ளார கொண்டு வர்றப்போ அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் இருக்கும்ல. லைக் பீடாக் சேனல் வந்து நான் பாக்குறது என்னன்னா, இந்த ஆஃப் சைட் கார்டு எடுக்குதுன்னு சொல்றாங்க. எந்த மாதிரி பட்டு திரும்ப போகுது, பால் பட்டு திரும்ப போகுதுன்ற பொறுத்து ஆஃப் சைட் கார்டு எடுக்குது, லெக் சைட் கார்டு எடுக்குது, காலை எந்த பொசிஷன்ல வைக்கிறது, எந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ்ல நிக்கிறது, லெக் வந்து க்ளோஸா வச்சு நிக்கணுமா, இல்ல கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் வச்சு நிக்கணுமா, எப்படி வந்து அதை கணிக்கணும், இந்த இன்னிங்ஸ்ல இப்படி வரப்போகுதுன்னு எப்படி கணிக்கணும், யாரு பவுலர் என்ன. சோ இது இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மைண்ட் யோசிக்குதுல. இதெல்லாம் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் வரும், நிறைய டெஸ்ட் கிரிக்கெட் வேலை தான் வரும். சோ அது எதுவுமே இல்லாததுனால பேசாம என்ன பண்ணிடலாம், இப்போ நான் சொன்னல இந்த டெஸ்ட் கிரிக்கெட் நிறைய விளையாண்டாங்க, டொமஸ்டிக் நிறைய விளையாண்டாங்க, சர்ஃப்ராஸ் கான் மாதிரி ஆளுங்கலாம் பேசாம நீ அபினவுக்கு வந்து ரிட்டையர் ஆயிடலாம். ரிட்டையர் ஆயிட்டு கமெண்ட்ரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற காலத்துல வந்து புத்தாத்தனமான முடிவா இருக்கும். அது அவர் சொல்றப்ப எவ்வளவு வலி இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இது எனக்கு சோறு போடாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு நிறைய பேஷன் இருக்குது, என்கிட்ட திறமை இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு இது சோறு போடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாண்டுட்டு நான் இங்க வந்துட்டேன், நான் இப்போ வந்து கமெண்ட்ரியில வந்துட்டேன், நான் வந்து ஃபுல் டைம் இதுவா மாறிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ரிஷப் பண்டோடைய கேப்டன்சி எவ்வளவு அற்புதமான ஒரு கேப்டன்சியா இருந்துச்சு. யாரும் கேப்டனா போட முடியும் சொல்லு. அதுவும் கேப்டனா இருக்கிறப்ப அவருடைய பேட்டிங் வந்து இன்னும் அற்புதமா இருக்குது. அது எனக்கு தெரியல. அவரு ஒரு ரிஷப் பண்ட் நம்ம எப்படி பாத்துருக்கோம், இப்ப என்ன இப்படி ஆடிட்டு இருக்கிறாருன்ற மாதிரி இருக்கு. அதுவும் ஹோம் சாயில்ல இப்படி ஆடுறது ரொம்ப வருத்தமா இருக்கு. தெரியல என்ன சொல்றதுன்னு. ஏன்னா ரொம்ப 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 இர்ரெஸ்பான்சிபிளான ஷாட்ஸ்ல அவுட் ஆறாரு. எனக்கு அதுதான் புரியல. நீ அது உன் ஸ்டைலா இருக்கட்டும், எப்பா அது உன் ஸ்டைலா இருக்கட்டும், நீ வந்து திருப்பி ஆடு, அதெல்லாம் கரெக்ட் என்டர்டெய்னிங்கா இருக்கட்டும். டீமோடைய பொசிஷன் என்ன, அவன் எவ்வளவு கஷ்டமான இதுல இருக்கான், அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவது பொறுப்பா ஆடுறானா ஆட மாட்டேங்கிறாரு. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப ஏமாற்றம் அளிக்குது அவரோட. இப்ப அதான் சொல்றேன்ல, அவர் வந்து இப்ப நான் எப்படி ஆனாலும் அடுத்த மேட்ச் நான் இருப்பேன்டா, நான் தான்டா வைஸ் கேப்டன்ற மாதிரி இருக்கிறாரு. அது மாறணும். அந்த ஒரு இது பிம்பம் வந்துட்டா அவனுங்க கேரக்டரே மாறிடுது. பெர்ஃபார்ம் பண்ணணும். அங்க ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா ஆடட் பெர்ஃபார்மன்ஸ் தான் வரணுமே ஒழிய, எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தனால நான் வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸை குறைக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்துச்சுன்ற மாதிரி வரக்கூடாது.
அதுக்கு அடுத்தது அப்படியே ஒரு பிளேயரா எனக்கு தோன்றதை சொல்றேன். இன்னொரு விஷயம் வந்து கில்ல வந்து மிஸ் பண்றாங்களா கேட்டா ஓகே, ஓரளவுக்கு மிஸ் பண்றாங்கன்னு சொல்லணும். ஆனா இப்ப என்னன்னா, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, எனக்கு நல்லா தெரிஞ்சது என் மனசுக்கு படுற இன்ஸ்டிக்ட் என்னன்னா, கில்லி இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு டேர்னிங் ட்ராக்ல ஃபர்ஸ்ட் அவுட் ஆறது கில்லா தான் இருக்கும். அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீ பிளாட் பிச்சா தான் பரவாயில்ல, எனக்கு கில்ல பத்தி நான் தைரியமா சொல்லுவேன். ஆனா இதெல்லாம் வந்து நல்லா டர்ன் ஆச்சு. ஹாமர் மாதிரி ஒரு ஆள்கிட்டயும் சரி, இல்ல மார்க்கோ யான்ஸ் கிட்ட போடுற அந்த பவுன்ஸ்லயும் சரி, கில்ல தான் ஈஸியா அவுட் ஆயிடுவாப்ல. ஸோ எனக்கு வந்து அதுல பெருசா நம்பிக்கை கிடையாது. அதுவும் இல்லாம ஒரு ஆள் இல்லைன்றதுனால ஒரு டீமே இப்படி கொலாப்ஸ் ஆகுன்றதுல வந்து எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதுவுமே ஒரு விஷயம் தான். அடுத்தது கேஎல் ராகுலோட ஆவரேஜ் பத்தி ஆல்ரெடி பேசியிருந்தோம். ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்குது. அவர் வந்துட்டு ஒரு 35 வச்சிருக்காரு. ஒரு பேட்டர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர் வந்து அவர் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 5 நம்பர் 6 வரைக்குமே அவர் தான் தி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவர் இப்படி ஆடுறது வந்து சுத்தமா சரியே இல்லை. அடுத்து பார்த்தா அப்படின்னா நம்ம என்கேஆர் பத்தி பேசியாச்சு. ஜுரேல் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்றது கிடையாது. பெருசா பெர்ஃபார்ம் பண்றது கிடையாது. ரொம்ப கொஞ்சம் ஷெல்லுக்குள்ள போய் நல்ல இன்னிங்ஸா ஆடுறாரு, பட் ரொம்ப ஷெல்லுக்குள்ள போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பிளேயர்ஸை பத்தியில இருந்த கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அட் லாஸ்ட் வி ஆர் மிஸ்ஸிங் வந்து சாஸ்திரி அண்ட் கோலி. எனக்கு அது ஓகே, பட் இருந்தாலுமே நம்ம ஒரு 11, எனக்கு வந்து இந்த 11 இருந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னா, நம்ம இவ்வளவு சொல்லியாச்சு, இவங்க அப்படி விளாடல இப்படி விளாட சொல்லியாச்சு, பட் நம்ம ஒரு 11 இது இருந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்றது வந்து எங்க 2 பேருக்கு தோன்ற 11 வந்து நாங்க சொல்றோம். நான் சொல்றேன், அதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்தா நீ சொல்லு, இல்ல உன்னோட டீம் அப்படியே சொல்லு. எனக்கு வந்து ஓப்பனிங் வந்து கண்டிப்பா ஜெய்ஸ்வால் ஆடணும். எனக்கு அது வந்து டவுட்டே கிடையாது. இப்போ இருக்கிற கேஎல் ராகுல் ஃபார்முக்கு மேபி இன்னொரு ஒரு சீரிஸ் கொடுத்து பார்க்கலாம். சப்போஸ் அவர் இல்ல பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா எனக்கு அபிமன்யூ கண்டிப்பா உள்ள வரணும். கேஎல் ராகுல் ஸ்குவாட்ல இருக்கட்டும், ஆனா அபிமன்யூ ஓப்பனிங் ஆடணும் வித் ஜெய்ஸ்வால். நம்பர் 3 பார்த்தா அப்படின்னா ஐடியலா எனக்கு வந்து ஏஜ் ஃபேக்டர் கிடையாது, ரிட்டையர்மெண்ட்லாம் ஃபேக்டரே கிடையாது அப்படின்னா புஜாராவை கொண்டு வந்துருவேன். எனக்கு வந்து அது பிரச்சனையே கிடையாது. ஆனா அதெல்லாம் ஒரு ஃபேக்டரா வச்சு அப்படின்னா எனக்கு வந்து எய்தர் சுதர்ஷன் அப்படி இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர். பெட்டர் கோ வித் வாஷிங்டன் சுந்தர் இட் செல்ஃப். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 3ல அவ்வளோ சூப்பரா ஆடுறாரு. அது நீ எப்போ இறக்கி விட்டாலும் சரி அவ்வளோ சூப்பரா ஆடுறாரு. அது நீ வந்து டிஃபென்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், அண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரன்ஸ் எடுத்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கிறதா இருக்கட்டும், அதையும் சூப்பரா பண்றாரு. அண்ட் நம்பர் 4 ஐடியலா பார்த்தோம்னா எனக்கு கோலி தான் திரும்ப வரணும், ரிட்டையர்மெண்ட்லாம் ஃபேக்டர் இல்லை அப்படின்னா, ஆனா இப்போ கில் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நோ ப்ராப்ளம். நம்பர் 4 கில் இருக்கட்டும். நம்பர் 5 எனக்கு சர்ஃப்ராஸ் கான் வேண்டும். நம்பர் 5 சர்ஃப்ராஸ் கான். நம்பர் 6 வந்து ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர். நம்பர் 7 ஆல்ரவுண்டர் ஜடேஜா. நம்பர் 8 வந்து குல்தீப் யாதவ். 9 வந்து பும்ரா. 10 வந்து சிராஜ். 11 வந்து ஷமி. சப்போஸ் உனக்கு வந்து நீ பவுலிங் பிச் தான் போற அப்படின்னா, மீன் ஸ்பின் பிச் தான் உனக்கு இருக்கு அப்படின்னா, சிராஜ் அண்ட் பும்ரா மட்டும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் போதும் அப்படின்னா, ஷமிக்கு பதிலாக நீ அக்சர் பட்டேல் கொண்டு வந்துக்கும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 11 இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ் பார்த்தா அப்படின்னா அக்சர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப்னு 3 ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க. ஒரு 7 பேட்ஸ்மேன் இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்கும். இதை தவிர வேற ஏதாவது பிளேயர்ஸ் உள்ளார கொண்டு வரலாம் அப்படின்னா, எனக்கு ஓப்பனிங் வந்து கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் ஆர் டூயிங் பெட்டர். கேஎல் ராகுல் மட்டும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். அதனால எனக்கு ஓப்பனிங் மாத்த வேணாம். ஒன் டவுன் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் சாய் சுதர்ஷன் ஆர் வாஷிங்டன் சுந்தர், யூ கேன் பிரிங் இன் ஸ்ரேயஸ் ஐயர். என்னோட பாயிண்ட் இது. ஸ்ரேயஸ் ஐயர் 2 டவுன் கில்லு தான் ஆடணும், வேற வழி இல்ல. 3 டவுன் எனக்கு ரஹானே வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ரஹானே ஹாஸ் அ ஹை கேப்பபிலிட்டி இன் 3 டவுன். ஸோ அவர் நல்ல ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஆளு. ஸோ அவர் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி ரிஷப் பண்ட், ஜடேஜா, குல்தீப், அதேதான் எனக்கு பேசஸ், அதேதான் அந்த 3 பேர் தான். இஃப் யூ கேன் லைக் புவனேஸ்வர் குமார் இப்ப பெருசா போடுறது இல்ல டெஸ்ட் மேட்ச், பட் அவர் போட்டா அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். 2018 எல்லாம் நல்லா போட்டுட்டு இருந்தானுங்க. பாப்போம். இதுதான் எனக்கு இந்த சேஞ்சஸ் பண்ணணும்னா இந்த ஒரு 4 சேஞ்ச் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஆமா, எனக்கும் வந்து இப்போ ரஹானே, அது இல்லாம ருத்ராஜ், இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கண்டிப்பா 15ல இருக்கணும். இப்ப நான் சொன்னது வந்து என்னோட 11 இருந்தாலுமே கேஎல் ராகுல், ரஹானே, ருத்ராஜ், இது இல்லாம வேற யாராவது பிளேயர், இவங்களா மேபி அது வந்து சஞ்சு சாம்சனா இருக்கலாம், இல்ல கலீல் அகமது பிளேயரா இருக்கலாம், இந்த மாதிரி யாராவது பேக்கப் இருக்கட்டும். பட் 15 மெஜாரிட்டி இந்த 15ல வந்து இவங்க எல்லாருமே வந்துடணும். ஸோ இந்த ஹர்ஷித் ராணா உள்ளார கொண்டு வருது, இந்த பிரசித் கிருஷ்ணா உள்ளார கொண்டு வருது, இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஸோ நம்பர் 3 நீ சொன்ன மாதிரி வந்து பியூர் பேட்ஸ்மேன் போறதா இருந்தாலும் ஓகே, பட் ஸ்டில் இப்போ இந்த சீரீஸ்ல ரீசென்ட் சீரீஸ் சுந்தர் சொன்னேன். என்னோட இதில் பார்த்தா சர்ஃப்ராஸ் கான் மாதிரி ஒரு சின்ன பிளேயர், சாய் சுதர்ஷன் சின்ன பிளேயர், இந்த மாதிரி ஒரு 2-3 சின்ன பிளேயர்ஸ் வந்திருப்பாங்க. மீதி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு அடுத்தது கொண்டு போவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ரஹானே ஆல்சோ வெரி குட். ஸோ இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு 11 இருக்கும். ஸோ இதுதான் எங்களுடைய கருத்துக்கள், எங்ககிட்ட இது வந்து கேள்விகள். ஸோ இதை பத்தி வந்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா டெஸ்ட் கிரிக்கெட் வந்து மறந்துடுவோம், அடுத்த 8 மாசத்துல மறந்துடுவோம்.
அப்படியே வந்து T20ன்னு போவோம். லைட்டா வந்து T20ல அதுக்கு மேல தண்டத்துக்குன்னு ஒரு குரூப் ஒன்று போட்டிருக்கானுங்க. ஆப்கானிஸ்தான் கூட இல்ல அந்த டீம்ல. எப்படியாவது இந்தியா உள்ளார போயிடணுன்றதுக்காக வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் போட்டு மேல நமீபியா அது இதுன்னு சொல்லி போட்டு வச்சிருக்கானுங்க. மட்டமான ஒரு குரூப். ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பெருமை பேசிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ லெட்ஸ் சி டெஸ்ட் கிரிக்கெட் அது எப்படி போக போகுது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.